கரெக்ட் டைம் ஹேண்ட்ஷேக் வணக்கம். யப்பா! ஒரு வழியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி முடிஞ்சு போச்சு. இந்தியாக்கு சாதகமா அமையல. இத தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராஃபியும் இருக்கு. ஆனா, நம்மளுடைய கண்ணி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் தான் இருக்கு. ஐபிஎல் பத்தின அப்டேட் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ, அந்த வகையில பொட்டன்ஷியல் ஓப்பனர்ஸ் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு டீம பொறுத்தவரைக்கும். எது ஸ்ட்ராங்கு, எது வீக்குங்கிறத நான் சொல்ல மாட்டேன். நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ, நானும் ஒரு சில பெர்சன்டேஜ் கொடுக்குறேன். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு டீமுடைய ஓப்பனர்ஸ் பார்க்க போறோம். ஸோ, அந்த வகையில எஸ்ஆர்எச்ல இருந்து நம்ம பார்த்தலாமா? எஸ்ஆர்எச்ச பொறுத்தவரைக்கும் ஆணி அடிச்ச மாரி, போன தடவ ஆடுன அதே ஒரு பார்ட்னர்ஷிப் தான் இருக்க போகுதுங்க. அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட். என்ன ஒரு பார்ட்னர்ஷிப்ங்க. இவங்க அடிச்ச அடி அந்த மாரி உலகம். ஆனா போயிட்டாங்க அப்டின்னா, டீம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அபிஷேக் சர்மா பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு யங்ஸ்டர் செம்மையா க்ரூம் ஆயிட்டு இருக்காரு. T20 கிரிக்கெட் உடைய அடுத்த லெஜெண்டா மாறுறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி மேல வருவாரு அப்படிங்கிற மாரி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் டிராவிஸ் ஹெட்ட பொறுத்தவரைக்கும் இந்தியாவின் தலைவலிங்கிறத மாற்றம் கிடையாது. ஒவ்வொரு தடவை இந்தியா கூட மேட்ச் வரும்போது பிரிச்சு வீசிட்டு இருந்தாப்ல. ஸோ இந்த தடவையும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட ஃபைனல் டே அவர் தான் ஆல்மோஸ்ட் கடைசி வரை கொண்டு போனாரு. அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ எனிவே எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. ஸோ அடுத்ததான் குஜராத் டைட்டன்ஸை பார்த்துருவோமா? குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹர்திக் பாண்டியா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கில் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு. கில் அண்ட் பட்லர் என்ன ஒரு காம்போங்க. ஒரு பக்கம் யங்ஸ்டர், இன்னொரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஸோ அவரு தடால் புடால்னு அடிப்பாரு. கில் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா அவரை ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆக மொத்தத்தில் இதுவும் ஒரு டேஞ்சரஸ் பேரா தான் தெரியுது. ஸோ கில் அண்ட் பட்லர் ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருப்பாங்க. அண்ட் இந்தியன் அண்ட் ஃபாரின் அந்த ஒரு அவங்களுக்கு தேவையான அந்த ட்ரேட்மார்க்கும் செட் ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்க, உண்மையாலுமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பாக தான் இருக்க போறாங்க. ஸோ அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸை பார்த்துருவோம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் கிரிக்கெட்டுங்க. போன வருஷம் சரியான ஒரு இயர் அமைஞ்சது. ஸோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே யூஸ் பண்ணாரு. டெஸ்ட் எல்லா ஃபார்மெட்லயும் ஓரளவுக்கு செம்மையாக ஆடி கொடுத்தாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஜெய்ஸ்வாலுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அண்ட் நம்மளுடைய சேட்டன் அவரும் சலசவர் கிடையாதுங்க. பார்த்துருப்பீங்க T20ல. ஸோ ஒரு மேட்ச் டக் அவுட் ஆனாலும் மீதி இருக்கக்கூடிய 2 மேட்ச் 100 போட்டு அசந்ததை. ஸோ என்ன ஒரு பைசப்ஸை மடக்கி ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே டேஞ்சரஸ் பிளேயர் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் 2 இந்தியன் பிளேயர்ஸ் ஆன் டாப் அப்படின்னும் போது உண்மையாலுமே அந்த டீமுக்கு ஒரு தனி வைபை கொடுக்கணுங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ அடுத்ததான் பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவனே செட் ஆக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 2014 இருந்த டீம் டேஞ்சரஸான ஒரு டீமுங்க. அதுக்கப்புறம் பெருசாக பிளேயிங் லெவன் அமையவே இல்லை. ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைஞ்சதா நம்ம எடுப்போமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா ஓப்பனிங் யார் இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு, பொட்டன்ஷியல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், அது மட்டும் இல்லாமல் ஜவஸ் இங்கிலீஷ், இவங்க 2 பேர் தான். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவர் நின்னாரு அப்படின்னா செமையாக ஆடக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் அவ்வளோ பெருசாக ஜொலிக்கலிங்க. பட் இருந்தாலும் பஞ்சாப்ல என்ன வேணாலும் நடக்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் பிரப்சிம்ரன் அவரை பொறுத்த வரைக்கும் செம்மையாக ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் அடுத்ததான் 5வது நம்ம பார்க்க போகிறது KKR கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உடைய ரொம்ப முக்கியமான ஓப்பனிங் பார்ட்னர்ஸ்னு சொல்லி ஆகணும். போன தடவை ஃபைனலிஸ்ட்டுங்க. இந்த தடவையும் ரஹமதுல்லா குருபாஸும் சுனில் நரேன் 2 பேரும் இறங்குறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். சுனில் நரேன் பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் ரூல் அதுதான். நீ போய் தடால் புடால் நடி, உன் விக்கெட் போனாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் பாலே டக் அவுட் ஆகி வெளியில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட இருந்து ரன்ஸ் வந்தால் எங்களுக்கு வந்துட்டு ஒரு போனஸ் தான்ங்கிற மாதிரி தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் குருபாஸ் ஒரு பக்கம் ஆங்கரிங் ரோல் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கூட தடால் புடால் நடிகருக்கு நரேன் இருக்காரு. நரேனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பால் வீக்னஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே ஒரு சில தடவை நல்லாவே ஆடி இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ அடுத்ததா 6வதா எல்ஆர்ஜியை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ் அண்ட் மார்க்ரம் ஓரளவுக்கு ஓப்பனிங் பேர் அப்படிங்கிறத போராதாங்க தெரியுது. இப்போதைக்கு இதுதான் பொட்டன்ஷியல், இவங்க தான் ஆடுவாங்கிறத நான் சொல்ல வரல. ஸோ ரசிகர்களுடைய ஓட்படி இவங்க தான் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறோம். மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் பெருசாக பேட்டில் படவே இல்லைங்க. ஸோ அப்போ இந்த பேட்டில் படாத ஆளுங்க எல்லாமே ஓப்பனராக ப்ரொமோட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா 6 ஓவர் பவர் பிளே கிடைக்குது. ஸோ ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறதுனால யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஸுக்கும் பெருசாக கரியர் போகலிங்க. 2024 போரான ஒரு டோர்னமெண்ட்டாக தான் போச்சு. 2 பேருமே ஹை லெவலில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பரவாயில்ல, இவங்க 2 பேரை டாப்ல அனுப்புறது தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி எல்எஸ்ஜி நினைச்சிருக்காங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். மேபி ஓப்பனிங் பேர் சேஞ்ச் ஆகலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 90% இவங்க 2 பேர் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமாக அடுத்த பேர் யாரு அப்படின்னா நம்மளுடைய டிசியோடது. டிசி பொறுத்த வரைக்கும் என்னப்பா கேஎல் ராகுல் எலர்ஜியில் இருந்தார், நம்ம பார்த்தா டிசிக்கு வந்துட்டாரு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல கேஎல் ராகுல் கூட ஓப்பனிங் இறங்க போகிறது ஜேக் ஃப்ரேசர் மெக்குரிக். ஸோ ஜேக் ஃப்ரேசர் பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு ஆளுங்க. நல்ல ஒரு டேலண்ட், சரியான ஒரு டேலண்ட். ஃபியூச்சரில் வேற லெவலில் வரப்போறாரு. அண்ட் பொறுமையாக ஆடுறதுக்கு நம்மளுடைய கேஎல் ராகுல் ஆங்கரிங் ரோல் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறக்கு அவரு. அண்ட் ஜேக் ஃப்ரேசரை பொறுத்த வரைக்கும் செம்மையாக ஆட போறாரு. 2 பேரும் தான் சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்க போறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிட்மேன் நம்மளுடைய ரோஹித் சர்மா கூட யார் ஓப்பனிங் இறங்க போறாங்க, அதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. வில் ஜாக்ஸ் இருக்காருங்க. ஸோ மிடில் அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா
ஸ்ட்ராங்கான இந்தியன் லைனப் மேல தான் நமக்கு வேணும்ங்கிறதுனால வில் ஜாக்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்குனா சும்மா தெரிக்கும். ஸோ ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் புஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாரு. வில் ஜாக்ஸும் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். தில்லுக்கு துட்டு ஷாட்ஸ் 2 பேருமே ஆடுவாங்க. 2 பேர் டக் அவுட் ஆனா கூட அவங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய மீதி பேட்ஸ்மேன்ஸ் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டீம் இருக்குங்கிறதுனால நல்ல ஃப்ரீடம் இருக்கிற ஓப்பனர்ஸாக நான் பார்க்கறது ரோஹித் சர்மாவையும் வில் ஜாக்ஸையும் தான் பார்க்குறேன். 2 பேருமே சரியான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இருப்பாங்கிறதுல மாற்றமே கிடையாது. அண்ட் அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் என்னங்க சொல்றது. ஆனா 2-3 பிளான் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. மேபி தேவ்தத் படிக்கல ஓப்பனிங் போட்டு விராட்டை ஒன் டவுன் போடலாம். ஆனா விராட் தான் ஓப்பனிங் இறங்கும்னு சொல்லி ஒரு ரசிகர்கள் படையே காத்திருக்கிறதுனால நான் விராட்டை ஓப்பனரா வச்சுக்கிறேன் இந்த ஒரு செக்மெண்ட்ல. ஸோ விராட் அண்ட் ஃபில் சால்ட் 2 பேருமே தரமான பேட்ஸ்மேன் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி விராட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கரிங் ரோல் நம்ம பல டீம்ல பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆங்கரிங் ரோல் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா விராட்டுடைய ஃபார்முடைய கேள்விக்குறி அப்படிங்கிறது இருக்கு. அட் த சேம் டைம் ரீசெண்ட் டைம்ல லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நிறைய பால் சாப்பிட்றாருங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து தான் ஆடுறாருங்கிறதுனால ஸோ அவருக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். ஸோ அதனால ஓப்பனர் ஸோ கூட சப்போர்ட்டுக்கு ஃபில் ஷாட்டுங்க அதிரடியா ஒரு ஆளு. ஸோ இது மட்டும் இல்லாம கட்டை போட்டு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஸோ 2 பேருமே தரமான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலா ஒன் அண்ட் ஒன்லி சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோரை ரீடைன் பண்றதுல தரமான ஒரு டீம். ஸோ அதனாலே என்னமோ தெரியல அவங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் ஆணி அடிச்ச மாதிரி இருப்பாரு. ஸோ இன்னொரு பக்கம் டெவான் கான்வே இல்ல ரச்சித் ரவீந்திரா. டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் இந்தியன் கண்டிஷன்ல தெரிச்சிருக்காருங்க. ஆவரேஜ் கிட்டத்தட்ட 40-45 சம்திங் என்னமோ வச்சிருக்காரு. ஸோ அது என்னன்னு தெரியல இந்தியன் கண்டிஷன்ல செமையா ஆடுறாரு. சென்னை வந்துட்டா செமையா ஆடுறாரு. மற்ற பக்கம் அவருடைய கிரிக்கெட் வந்துட்டு வருஷம் ஃபுல்லா பூரா போனாலுமே கூட சிஎஸ்கே வந்ததுக்கு அப்புறம் வேற லெவல்ல ஆடுறாரு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமா டெவான் கான்வே நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா ஃபார்ம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா தொடர்ந்து கிடைக்கக்கூடிய எல்லா மேட்சுமே அடிச்சு தவுத்திட்டு இருக்காரு இப்போ இருக்க ரீசெண்ட் டைம் ஃபார்ம்ல. ஸோ ருத்து அண்ட் ரச்சின் இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா ருத்து அண்ட் டெவான் இறங்குறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ ஃபைனலா என்னுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் யாரா இருக்கும் அப்படின்னா ருத்து அண்ட் டெவானை தான் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு பிடிச்ச ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எது, உங்களுடைய ஃபேவரட் ஓப்பனர் யாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.